வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவை ரொம்பவே கிண்டல் பண்ணின வானதியோட அண்ணனை அடிச்சு துவைச்சிட்டு ஐயனார் ஃபேமிலி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க வானதி வீட்டுல கவுன்சிலரை கூட்டிட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கோவமா அடிச்சு துவைச்ச சேரன் இப்போ ரொம்பவே சங்கடமா இருக்காரு. பல்லவன் வேகமா ஒரு சேர் எடுத்து போட்டு கொடுத்து உட்காருங்க நீங்கிறாரு. உட்காருப்பான்னு சேரனும் சொல்ல நிலா உட்காருறாங்க. சோழனுக்கு இன்னும் கோவம் குறையவே இல்லை. கதவு ஒரு குத்து குத்திட்டு, ஏங்க அவன் அன்னைக்கு கிண்டல் பண்ணப்பவே நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு கேட்க நிலா படபடன்னு வெளியே அடிச்சு பாக்குறாங்க. ஏண்டா பல்லவா, நீயும் தானே கூட இருந்த, நீயாவது சொல்லி இருக்க வேண்டிதானேடா அப்படின்னு சோழன் கேட்க, எங்கண்ணே நான் அப்பவே சொல்லலான்னு தான் சொன்னேன். அன்னிதான் உங்ககிட்ட சொன்னா நீங்க சண்டை போடுவீங்க, அதனால வேணான்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் ரொம்பவே டென்ஷனா நிக்கிறாரு. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது இல்லப்பா, உன்னை ஒரு வார்த்தை சொன்னா நாங்கெல்லாம் வந்து நிப்போன்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? ஏன்பா நீ முதல் தடவையை அவன் கிண்டல் பண்ணும்போது வந்து சொல்லி இருந்தனா அப்பவே அப்படி பேசின வாயை உடைச்சிருக்கலாம். இப்படி ரெண்டாவது முறை திரும்பவும் அவன் பேசி இருப்பானா அப்படின்னு சேரனும் ரொம்ப கோபமா கேக்குறாரு. நிலா பிரச்சனை எதுக்குன்னு தானே வேணான்னு நினைச்சோம், ஆனா பிரச்சனை வந்துருச்சேன்னு சங்கடமா பார்த்துட்டு இருக்க. அடிச்ச அடியில இனிமே அவன் உங்க பக்கமே வரமாட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் தவிப்பா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, இருந்துச்சுடா, ஆனா நீங்க எல்லாரும் எனக்காக போய் கேட்டீங்கல்ல, நான் அப்பவே நார்மல் ஆயிட்டேங்கிறாங்க நிலா. எவ்வளவு திமிர் இருந்தா அவனுங்க அப்படிலாம் சொல்லி என்ன நக்கல் பண்ணுவானுங்க, ராஸ்கல்ஸ் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அவங்கள அப்படியே விட்டதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அவங்கள அங்கேயே அடிச்சு இன்னும் வாயை உடைச்சிருக்கணுங்கிறாரு சோழன். ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்ட. பின்ன என்னங்க இப்படிலாம் பேசுவான் அவன்? நாங்களும் தான் அவன் வீட்டுக்கு போனோம், அவன் வீட்டை கிண்டல் பண்ணோமே தவிர அங்க இருந்த யாரையும் ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. இவன் எப்படிங்க இப்படியெல்லாம் பேசலாம்? எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா எங்க கிட்ட வந்து மோதணும், அதை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசினா சும்மா இருப்போன்னு நினைச்சானா அவன்? எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அப்படியே கொன்னு இருப்பேன் சே அப்படின்னு சோழன் கோவத்துல உரிமிக்கிட்டே இருக்காரு. பாண்டியனுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்மளால தானே இவ்வளோ பிரச்சனையோன்னு ரொம்பவே வருத்தத்தோட பாக்குறாரு. மெல்ல எழுந்து நிலா கிட்ட வந்து, ஏங்க அப்படின்னு கூப்பிட நிலாவும் எழுந்து நிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு பாண்டியன் கையெடுத்து கும்பிடுறாரு. ஐயோ என்ன பாண்டி இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க, இல்ல என்னாலதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட சொல்றாரு. பாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் வானதி கிட்ட பேசினதுனால தானே அவங்க அண்ணன் உங்களை இப்படியெல்லாம் பேசி இருக்கான், எல்லாமே ஆரம்பிச்சது என்னால தானேங்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி, நீ என்னடா தப்பு பண்ண? நீ வானதி கிட்ட பேசினா அவன் இப்படிதான் பேசணும்னு இருக்கா என்ன? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு அந்த பொறுக்கி பையனுக்கு தெரிய வேணாம்? அவனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்குல்ல, இப்படிதான் பேசுவான் அவன்? அவன் இப்படி கீழ்த்தரமா பேசினதுக்கு அவனோட வளர்ப்பு தாண்டா காரணம், அதுக்கு நீ என்னடா பாண்டி பண்ணுவ அப்படின்னு சேரன் சொன்னாலும் பாண்டியனுக்கு மனசு தாங்கல. டேய் பாண்டி, இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருக்க பொண்ணை தான் நீ லவ் பண்ற, இந்த வானதியாவது ஒழுங்கா இருக்குமா இல்ல அவங்க அண்ணனோட வாய் அப்படியே இருக்குமா அப்படின்னு சோழன் கேட்க பாண்டியன் தலகுனிஞ்சு நிக்கிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் வேற பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்கு அவனுங்க என்னெல்லாம் பேச போறானுங்களோ என்னெல்லாம் பண்ண போறானுங்களோ, இதுல நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வீடான நக்கலா சொல்றாங்க அப்படின்னு பொறுமைட்டு இருக்காரு சோழன். ஆனா எல்லாருக்குமே நிலாவை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. நிலா நீ இன்னுமே இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதப்பா, இதெல்லாம் எதுவும் நடந்தே இருக்க கூடாது, எங்களால உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைங்கிறாரு சேரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா நீ டயர்டா இருப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறாரு. அதெல்லாம் வேண்டாண்ணே, நான் சரியாயிட்டேன், எனக்கு இதுல வருத்தம்லாம் எதுவும் இல்லை. என்னை அவனுங்க அப்படி சொன்னதும் எனக்கு அவங்க பல்ல உடைக்கணும்னு தோணுச்சு. அது எப்படி ஒரு பொண்ணு அவனுங்க அப்படி பேசிட்டு போக முடியும்? நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு பல்ல உடைச்சிங்கல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க நிலா. இனிமே எந்த ஒரு பொண்ணை பார்த்தும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயம் வரும். நீங்க அடிச்ச அடியில அவனுக்கு அந்த பயம் வந்திருக்கும், அது போதும் எனக்குங்கிறாங்க நிலா. விடுங்கண்ணே விடுங்க இத அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் ரொம்பவே சங்கடமும் தயக்கமா நிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிக்க முதல்ல வானதியோட அம்மா இறங்குறாங்க. அடுத்த பையனை அவங்க இறக்கிக்கிட்டு இருக்க, யோ வந்து கையா புடியான்னு அவங்க அப்பாவை மிரட்ட அவரும் ஓடி வர்றாரு. இன்னொருத்தர் பைக்ல வர்றாரு, கவுன்சிலர் போல. டேய் சேரா
சேரா வாடா வெளியில அப்படின்னு வானதியோட அப்பா கூவிட்டு இருக்க, சாரி கத்திக்கிட்டு இருக்க சேரன் எட்டி பாக்குறாரு. கூடவே சோழனும் ஓடி வந்து பாக்குறாரு. ஏய் எல்லாரும் வெளியே வாங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த மீசக்காரன் வர்றாரு. அண்ணே இருண்ணே நான் போறேன்னு சோழன் சொல்ல, சோழா நீ இரு நான் பேசிக்கிறேன்னு சேரன் வெளியே வர்றாரு. பாண்டியனும் ஓடி வந்து பாக்குறாரு. கவுன்சிலரை பார்த்ததும் வாங்கண்ணே வணக்கம்னு சேரன் சொல்ல, உன் வணக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு, நீயும் உன் தம்பிங்களும் என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க நடேசன் சைக்கிள்ல வர்றாரு. ஒரு பையனை போட்டு 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க, அவன் முகத்தை பாருங்க, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கவுன்சிலர் கத்திட்டு இருக்க. ஏய் சும்மா அப்படியே எவனாவது வந்து ஏதாவது சொன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவியா? அங்க கொலையடியில தண்ணி வரலன்னு 4 பொம்பளைங்க முடிய பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காளுவ, அத போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இங்க வந்துட்ட வெள்ளையும் சொல்லையுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடேசன் வந்து அவரோட கட்டில ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு. யோ நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத, இவங்க ஏன் ஏரியா ஜனங்க, இவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் வந்து நிப்பேன்னு கவுன்சிலர் சொல்ல, ஏய் நீ நில்லு உட்காரு படு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஏன் என் வீட்டு முன்னாடி கூட்டத்தை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கேட்க, ஒரு கவுன்சிலர்னு கூட இல்லாம மரியாதை இல்லாம எப்படி பேசுறான் பாத்தியா அப்படின்னு வானதி அம்மா சொல்ல, அடுத்து அப்படின்னு நக்கலா பாக்குறாரு நடேசன். நாங்க ஒண்ணு சும்மா இங்க வந்து கத்தல, உங்க எல்லார் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம், இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அள்ளிட்டு போறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருவாங்க அப்படின்னு வானதியோட அம்மா வரிஞ்சு கட்டிட்டு கத்த, அப்படின்னு அதே நக்கலோட பாத்துட்டு இருக்காரு நடேசன். ஏன் புள்ள மேலையா கைய வச்சீங்க, இருக்கு உங்க எல்லாருக்கும் அப்படின்னு அந்த லேடி கத்த, உன் புள்ள என்ன பெரிய கவர்னரா பொறுக்கி பய அப்படின்னு அசராம அடிக்கிறாரு நடேசன். என் பொண்ணு வாழ்க்கை இவன் நாசமாக்க பாப்பான், அதை பார்த்துக்கிட்டு அன்னைக்காரன் கேள்வி கேட்டா அவனை இப்படிதான் அடிப்பீங்களா? ரவுடி பசங்களா, மனுஷனை அடிக்கிற மாதிரியாட அடிச்சிருக்கீங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்க. இருங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, இல்ல சார் எனக்கு மனசே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. கவுன்சிலர் இவங்க எல்லாரையும் முறைக்கிறாரு. கம்பீரமா இருந்த என் புள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க பாருங்க, பாவம் என் புள்ள எப்படி அடிச்சிருக்கானுங்கன்னு பாருங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஏதோ உங்க புள்ள தப்பே பண்ணாம நாங்க அடிச்ச மாதிரி வந்து பேசுறீங்க, அவன் என் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணுவான், அதை பார்த்துக்கிட்டு நாங்கெல்லாம் சும்மா நிக்கணுமா அப்படின்னு சோழன் சொல்ல கவுன்சிலர் பார்த்துட்டு இருக்காரு. அவன் உயிரோட இருக்கானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு சோழன் சொல்ல, பாத்தீங்களாண்ணே உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு வானதியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தம்பி என்னப்பா இதெல்லாம், ஏரியா கவுன்சிலர் நான் வந்து நிக்கிறேன், உங்க அப்பா என்னடானா மரியாதை இல்லாம பேசுறாரு, நீ என்னடானா ஏன் முன்னாடியே இவனை கொன்றுவேங்கிற அப்படின்னு அவரும் அவர் பங்குக்கு கத்த. அண்ணே என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணே நீ இருண்ணே, தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கவுன்சிலரை கூட்டிட்டு வந்து நின்னா நான் அப்படியே பயந்துடணுமா அப்படின்னு சோழன் கேட்க. அண்ணே எப்படி பேசுறான் பாத்தீங்களாண்ணே, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே அடிச்சு அப்படின்னு பாஞ்சிக்கிட்டு வர்றாரு வானதியோட அப்பா. இருப்பா அப்படின்னு கவுன்சிலர் தடுத்து நிறுத்த நடேசன் எழுந்து வந்து, யோ ஆட்டோ அவ்வளவுதான், நீ என்ன திருப்பி கவுத்து விடணுமா ஆட்டோவை அப்படின்னு எகத்தாளமா கேட்டுட்டு இருக்க. என்னது ஆட்டோவா, முதல்ல உன் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, நீ என் புருஷனை சொல்லுவியா அப்படின்னு வானதியோட அம்மா கத்த. ஆமாமா உன் புள்ள அப்படியே சக்கரை கட்டி புறம்போக்கு பொறுக்கி பன்னாட பரதேசி அப்படின்னு கைய நீட்டி திட்டுறாரு நடேசன். யோ வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு ஆட்டோ கத்த. நடேசனும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. பாண்டியன் தர்ம சங்கடமா நிக்கிறாரு. அப்போ சரியா போலீஸ் ஜீப்பும் சைரனோட வருது. ஆடாத ஆட்டம்லாம் ஆடினீங்கல்ல, இப்போ உங்களுக்கு வைக்க போறாங்க ஆப்பு அப்படின்னு வானதியோட அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவா அங்க வர, அண்ணி இருங்க அண்ணி, அதான் அண்ணனுங்க பேச போயிருக்காங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலாவும் பல்லவனும் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் அங்க வந்து, யோ என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்க. சார் இந்த குடும்பம் சரியான ரவுடி குடும்பம் சார், கவுன்சிலர் என்னையவே எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, என் கண்ணு முன்னாடியே மாணிக்கத்தையும் ஒரு பையனையும் அடிக்க வர்றாங்க, சமாதானம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அடங்க மாட்டானுங்க போல இருக்கு, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வரும் போல இருக்கு அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க. அதை செய்யுங்க சார் முதல்ல அப்படின்னு வானதியோட அம்மா சொல்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. யோ உன் குடும்பத்துக்கு என்னதாயா பிரச்சனை, ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஏழ்றையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, இப்ப எதுக்கு இந்த பையனை போட்டு அடிச்சீங்க அப்படின்னு என்சு கேக்குறாரு. நிலா வெளியே வர போக, அண்ணி 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 தேவையில்லாம நீங்க எதுக்கு அங்க போய்கிட்டுங்கிறாரு பல்லவன். இங்கே இருங்க அண்ணி அப்படின்னு நிலாவை தடுத்து நிறுத்துறாரு. என்னங்க சார் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பையனை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சட்டையை நகர்த்தி காட்டுறாங்க.
ஷோல்டர்ல ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒன் சைடு ஷோல்டரே இறங்கி போச்சா அப்படின்னு கூலா சொல்லிட்டு இருக்காரு நடேசன். இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளர போடுங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா குதிக்க, இருமா விசாரிச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்னு இன்சு சொல்றாரு. இங்க ஒர்க் ஷாப்ல உங்க வண்டி ஈவினிங் கொடுத்துடலான்னு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு இருக்க வானதி அங்க வர்றாங்க. பாண்டி இல்லையா ப்ரோன்னு கேட்க, ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன்னு திரும்புறாரு கண்ணன் ப்ரோ. ஆமா ஆமா இன்னைக்கு ஈவினிங்க நீங்க பொறுமையா வாங்க. ஆயில் மாத்தி இருக்குண்ணா, ஆக்சிலேட்டர் ஒயர் மாத்தி இருக்குண்ணா. சரிண்ணா நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்ப வானதி சேர்ல உட்காந்துட்டு, பாண்டி இன்னும் வரலையா ப்ரோன்னு பரபரப்பா கேக்குறாங்க. அதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, நான் பாண்டி நம்பருக்கு ஃபோன் பண்ணேன், பாண்டி போனை எடுக்கவே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, உங்ககிட்ட போன் இல்லைன்னு சொன்ன அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணுவேன்னு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு கண்ணன் ப்ரோ. வீட்டுல எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ப்ரோ, அம்மா போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து தான் கால் பண்ணேன், பாண்டி எடுக்கவே இல்லை, பஸ் ஸ்டாப்ல ஏதோ பிரச்சனை நடந்ததா சொல்லி வீட்டுல பெரிய சண்டை, அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு ப்ரோ, பாண்டியும் அவங்க அண்ணன்களும் என் அண்ணனை அடிச்சதா சொல்லி கை கால்ல எல்லாம் காயத்தோட வந்து கோவமா பேசிட்டு இருந்தான், ஏன் அண்ணன் அவங்க ஏன் அடிக்கணும் அப்படின்னு வானதி கேட்க, உனக்கு நிஜமா விஷயம் தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி கேக்குறியாங்கிறாரு கண்ணன் ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, என் அண்ணன் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு காயத்தோட வந்தான், கேட்டா பாண்டி அடிச்சதா சொல்றான், உடனே எங்க நைனாவும் அம்மாவும் செம்ம கடுப்பாயிட்டாங்க, கவுன்சிலரை கூப்பிடுறேன் போலீஸ கூப்பிடுறேன்னு கிளம்பிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ, அவன் ஏன் என்னோட அண்ணனை அடிக்கணும், பாண்டி அண்ணியை யாரோ கிண்டல் பண்றதா சொல்லிதானே பாண்டி இங்க இருந்து கிளம்பி போனா, இடையில ஏன் அண்ணன் எப்படி அங்க போனா, அவனை எதுக்கு பாண்டி அடிக்கணும் அப்படின்னு வானதி கேள்வி மேல கேள்வியா கேட்டு அடிக்கிட்டு இருக்க, சரியா போச்சு போ, அவன் அண்ணிய கிண்டல் பண்ணதே உன் அண்ணன் தான் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல வானதி அதிர்ச்சியோட எழுந்துடுறாங்க. பாண்டி அண்ணன் ஒண்ணு சும்மா அடிக்கல, உன் அண்ணன் பண்ணன வேலை அந்த மாதிரி, பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு பேர் இருக்கும்போது அவங்கள அப்படி சொல்லலாமா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, அப்ப அவங்கள கிண்டல் பண்ணது என் அண்ணன் தானா அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க, 5 பேர் இருக்கிற வீட்டுல ஒத்தையா எப்படி இருக்கன்னு கேட்டா கோபம் வருமா வராதா, அதான் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க, பண்ணினது எல்லாமே தப்பு, இதுல போலீஸ் ஸ்டேஷன் வேற போவாங்களா, நியாயமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது சோழ அண்ணனும் அவர் ஒய்ஃபும் தான், அவங்க போயிருந்தா உன் அண்ணன் ஜெயில தான் இருந்திருப்பான், பாவம் உன் அண்ணன் அப்படி பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, பெருமூச்சு விட்டு ஒவ்வொன்னையா கேட்டுட்டு இருந்த வானதி, இவன் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்னு எனக்கே தெரியல, இவன் ஊர்லயே இருந்திருக்கலாம், இவன் ஏன் இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறான், ப்ரோ பாண்டிக்கு கால் பண்றீங்களா, அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேக்குறீங்களான்னு பதப்பதைப்பா கேக்குறாங்க வானதி. ஐயோ இப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணவே முடியாது, ஏற்கனவே ஒரு வண்டி விஷயமா நான் கால் பண்ணேன், அப்பவே பாண்டி ஃபோன் எடுக்கல, இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் ஐயோ நான் காலே பண்ண மாட்டேன், நான் என்ன நீயா நிலைமை தெரியாம ஃபோன் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, ப்ரோ ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அதுக்காக இப்படிலாம் பேசாதீங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வானதி வேகமா அங்கிருந்து இப்போ கிளம்பிடுறாங்க. சார் எங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க சார், எங்க வீட்டு பொண்ணு அவன் கிண்டல் பண்ணான், அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சோம் அப்படின்னு சோழன் சொல்ல, சார் அதெல்லாம் இல்லைங்க சார், தோ இங்க நிக்கிறானே மெக்கானிக்கு என் பொண்ணு பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, தொல்லை பண்ணனா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியா கேக்குறாரு. ஏன்டா இப்படி பண்ணுனேன்னு என் பையன் கேட்க போனாங்க சார், அதுக்கு இந்த குடும்பமே சேர்ந்து என் பையனை எப்படி அடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா சொல்லிட்டு இருக்க, காண்டாமிருகமும் நீர் யானையும் அதாங்க நடேசனோட அண்ணனும் தங்கச்சியும் வெக்குன்னு ஓடி வர்றாங்க. இன்னைக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்னு ஊரே அங்க வருதுங்க. என்ன அப்படின்னு நடேசன் பார்த்துட்டு இருக்க, டேய் பல்லவா அவங்க நடக்காததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா, நான் போய் உண்மையை சொல்றேன்னு நிலா ஒரு ரெட்டு எடுத்து வைக்க, அண்ணி 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 இருங்க அண்ணி அவங்க பாத்துக்குவாங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. சார் நீங்களே சொல்லுங்க சார், இப்படி ஒரு பொறுக்கி என் பொண்ணு பின்னாடி சுத்துனா குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க சார்னு கேக்குறாங்க வானதியோட அம்மா. ஏமா நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நடேசன் சொல்ல, டேய் நிறுத்துடா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, சார் இதோ இருக்கானே இவன் என் கூட பிறந்த தொம்பி அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல, ஆமா பெரிய தொம்பி, நான் சொன்னா உன்னை என் அண்ணன்னு வந்துட்டான் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆமா நீ பெரிய தியாகி, உன்னை பத்தி நான் அப்படியே பெருமையா பேச போறேனாக்கும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, அப்படின்னு நக்கலா பாக்குறாரு நடேசன். உன்னையும் உன் குடும்பத்தை பத்தியும்
இவர் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான்டா பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அவங்க அண்ணன் இன்ஸ்கிட்ட திரும்பி, இங்க பாருங்க சார், இவனும் இவன் குடும்பமும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கும் சரி எங்களுக்கும் சரி நிம்மதியே இருக்காதுங்க சார். இந்த பசங்களை எடுத்துக்கங்க, இதுக்கு எடுத்தாலும் கைய நீட்டுறது, வெட்டு குத்துன்னு ஒரே ரவுடிசம் பண்ற குடும்பம் சார் இது அப்படின்னு கூசாம பேசுறாரு நடேசனோட அண்ணன். என்னைய கூட ஒரு தடவை இவன் அடிச்சுட்டான்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, அதே மாதிரி நிறைய பேரை இவனுங்க அடிச்சிருக்கானுங்க சார். ஆனா அவனுங்க எல்லாம் கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னு தெரியுமா? திரும்ப வந்து தேடி அடிப்பானுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இவனுங்க எல்லா பயலுங்களையும் பிடிச்சி உள்ளர போடுங்க சார். அப்பதாங்க சார் இந்த ஊரும் நிம்மதியா இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். ஓ எதுக்கியா வந்தீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு பின்னாடி நிக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு அவரு. சார் இந்த ஆளால ஊர்லயே பிரச்சனை தாங்க சார், குடிச்சிட்டு போறவங்க வர்றவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு தாங்க சார் இருப்பாரு. இந்த ஆளோட பசங்க வேற எப்படி இருப்பாங்க அப்படின்னு பின்னாடி நிக்கிற கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் சொல்றாரு. ஆமாங்க சார், இதோ இங்க நிக்கிறானே சோழன், அவங்கிட்ட அக்கறையா உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்டேங்க சார், அதுக்கு என்ன பார்த்து தப்பா பேசுறாங்க சார் அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல எல்லாரும் தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க ஐயனார் குடும்பத்துல. கேட்டீங்களாங்க சார், இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இவங்களை பிடிச்சி உள்ளர போடுறது தாங்க சார் அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரி சொல்ல, இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு நிலா வர்றாங்க. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா எல்லாரும் சொல்லுங்கய்யா. நடேசனோட அண்ணன் பின்னாடி பார்த்து கூப்பிட எல்லாரும் ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரே பயங்கர கசகசப்பு. அப்ப அங்க வந்து நிலாவை பார்த்துட்டு, நீ ஏன்பா இங்க வந்த, உள்ளர போப்பாங்கிறாரு சேரன். அண்ணே பிரச்சனை என்னாலதான் போயிட்டு இருக்கு, நானே பேசிக்கிறேன் விடுங்கிறாங்க நிலா. சார் நான் சோழனோட ஒய்ஃப், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தப்போ இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு ஆரம்பிக்கிற நிலா ரொம்பவே சங்கடப்பட்டு தயங்கி நின்று ரொம்ப தப்பா பேசி கிண்டல் பண்ணானுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதை இப்ப கேக்குறப்பவும் ஐயனார் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் கோவத்தோட பாக்குறாங்க. நிலா பஸ் ஸ்டாப்ல நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லி முடிக்க வானதியோட அம்மா பையனை பாக்குறாங்க. ஏற்கனவே இவனுங்க என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க, ஆனா அப்பெல்லாம் எதுக்கு பிரச்சனை வேணாமேன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு என்னால அப்படி விட முடியலைங்க சார். என் வீட்டுல என் ஹஸ்பண்ட், அவங்க கூட பிறந்தவங்க, என் மாமனார் இருக்காங்க. அதை வச்சுதான் என்னை இப்படி தப்பா கிண்டல் பண்ணி பேசினாங்க. எப்படிங்க சார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் வீட்டுல வந்து சொன்னேன். இவங்க எல்லாரும் எனக்காக நியாயம் கேட்டு இவனை அடிச்சாங்க, பதிலுக்கு அவனும் தான் அடிச்சான். ஒரு பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசினா வீட்டுல இருக்கவங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு நிலா கேட்க, கண்டிப்பா வரும்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. எல்லாரும் ஒட்டுமொத்தமா அங்க திரும்பி பார்த்துட்டு இருக்க வானதி வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி வர்றாங்க. அப்படி போட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்க, ஏய் நீ எதுக்கடி இங்க வந்தேன்னு அவங்க அம்மா கத்துறாங்க, வீட்டுக்கு போடின்னு அவங்க கத்த. என்னம்மா நடக்குது இங்க, எதுக்கு போலீஸோட இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க, எதுக்கு போலீஸோட வந்தோமா, அத நான் உங்ககிட்ட கேட்கணும், மரியாதையா வீட்டுக்கு போ அப்படின்னு அவங்க அம்மா கத்த. நீ யாருமான இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் என் பேர் வானதி, இவங்களோட பொண்ணு. பாண்டியன் மேலேயோ பாண்டியன் குடும்பத்து மேலேயோ எந்த தப்பும் இல்லைங்க சார் அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோன்னு அவங்க அம்மா வாயில கைய வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்னு வானதி சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாரு பாண்டியன். அட இந்த குடும்பத்து பொண்ணு அவங்க மாதிரி இல்லையேன்னு சோழன் பல்லவனை நிம்மதியா பாக்குறாரு. எங்க அம்மா என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாலும் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க சார் அப்படின்னு வானதி சொல்ல, அடேங்கப்பான்னு பாக்குறாரு பாண்டியன். நமக்கு எதிரி வேற எங்கேயோ இல்லடி, நம்ம வீட்டுல தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை பாக்குறாங்க. அப்படி போடு புளிமோட்டை, நல்லா கேட்டுக்கன்னு தங்கச்சியை பாக்குறாரு நடேசன். ஏமா இவங்க உன்னை தொல்லை பண்ணினதாவும் அதை தட்டி கேட்க போன உங்க அண்ணனை இவங்க எல்லாம் அடிச்சதாவும் உன் அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ என்னம்மா இப்படி சொல்றேன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். வானதி ரொம்பவே தைரியமா திரும்பி அவங்க வீட்டாளுங்க 3 பேரையும் பாக்குறாங்க. அடுத்து பாண்டியனையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன எல்லாம் யாரும் தொல்லை பண்ணவே இல்லைங்க சார், இங்க நிக்கிறாரே பாண்டியன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் லவ் பண்றேன், அது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலங்க சார், அதான் இப்படி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வானதி சொல்ல பாண்டியன் கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாரு. வந்த மொத்த கூட்டத்து முகத்துல ஈ ஆடல. பாண்டியனும் சரி பாண்டியோட வீட்டு ஆளுங்களும் சரி ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க சார் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க, பாத்தியாடா என் ஆள அப்படின்னு பெருமிதமா பாண்டியன் சோழனை பாக்குறாரு. நடேசன் அப்படியே ஆனா அசந்து போய் பார்க்க, காண்டாமிருகம் கஸ்தூரி, சார் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, நீர் யானைய ஆமான்னு தலையாட்டுது. இது ஏதோ புதுசா வந்து டிராமா எல்லாம் போடுது, இந்த பொண்ணை மிரட்டி சொல்ல வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் சொல்ல,
கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா சார்? இவங்களோ இந்த ஊர்க்காரங்களோ சொல்றதெல்லாம் சுத்த போய். என்ன அவன் தேவையில்லாம கிண்டல் பண்ணா, அத நான் வீட்டுல சொன்னேன். எனக்காக அவங்க வந்து என்னன்னு கேட்டாங்க, அவ்வளவுதானே நிலா சொல்ல. ஊர்க்காரங்க எல்லாருமே உன் குடும்பத்துக்கு எதிராதாம இருக்காங்க. அவங்க சொல்றதை எடுத்துக்காம நீ சொல்றதை மட்டும் எப்படிமா நான் எடுத்துக்கிறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதானேன்னு வேகமா தலையாட்டுறது நீரியான. சார், இதுல பாதிக்கப்பட்டது நாங்க தான், இந்த ஊர்க்காரங்க கிடையாது. இதுதாங்க சார் நடந்தது. நான் சொல்றேங்க சார் அப்படின்னு நிலா சொல்ல, நம்மளால இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சங்கடங்கிற மாதிரி சேரன், பாண்டியன், சோழன் பாக்குறாங்க. சார், என்னையெல்லாம் யாரும் மிரட்டி எதுவும் சொல்லலைங்க சார். என்னைய மிரட்டுறது என் அம்மாவும் என் அண்ணனும் தான் அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டியன் தலையாட்டுறாரு. அவங்க எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கலங்க சார். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களை கிண்டல் பண்ணி இருக்கான். யாரா இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா கோபம் வந்து அடிக்கதானேங்க சார் செய்வாங்க. இவெல்லாம் அடி வாங்கணுங்க சார், இன்னும் 4 அடியை வச்சிருக்கணுங்க சார் அப்படின்னு வானதி சொல்ல பெருமையா பாக்குறாரு சோழன். அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறாரு அவங்க அப்பா. அடுத்து என்ன சொல்றதுக்கு ஒன்றும் வழி இல்லையேங்கிற மாதிரி காண்டாமிருகம் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா இது, உங்க பொண்ணு இப்படி சொல்லுது, நீங்க வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வானதியோட அம்மாவை கேட்க, சார் இவ ஏதோ பயத்துல பேசிக்கின்னு இருக்கா சார். ஏய் வாய் மூடுதி அப்படின்னு தோல்ல கைய வைக்க, அம்மா கையெடுமா அப்படின்னு வானதி வேகமா கையை தட்டி விட, பாண்டியன் வானதிய பெருமையோட பாக்குறாரு. சார், நான் யாருக்கும் பயப்படலங்க சார். நான் நடந்த உண்மையை தான் சொல்றேன். பாண்டியன் நான் லவ் பண்றேன். அதை இவங்களுக்கு பிடிக்கல. என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க, நான் கேட்கல. அந்த கடுப்புல தான் என் அண்ணன் இவங்களை பத்தி தப்பா பேசி இருக்கான். இதாங்க சார் நடந்துச்சு அப்படின்னு வானதி ஆணித்தரமா சொல்றாங்க. ஐயனார் ஃபேமிலி எல்லாருமே பெருமிதமா வானதியை பார்த்துட்டு இருக்க, யாருன்னு இவ போய் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு காண்டாமிருகம் கதறிக்கிட்டு இருக்க. இதோ பாரு, இந்த மெக்கானிக் பையதான் மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வைக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி ஒரு குடும்பத்துக்கு யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? போலீஸ்காரங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாம திணறிடுவாங்க அப்படின்னு நீரியான தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இருந்திருந்த மாப்பிள்ளைய இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு, இப்ப போய் எப்படி அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்கன்னு பாரு. மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாருமா, அவரு பக்கத்துலதான் எங்கேயோ போயிருக்காருமா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம் வா, கார்த்திகா வேற அங்க தனியா இருப்பா அப்படின்னு நீரியான சொல்ல, அண்ணே இவனுங்க எல்லாரும் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணும்னு விடவே கூடாதுன்னு காண்டாமிருகம் சொல்றாங்க. அந்த பையனை போட்டு என்ன அடி அடிச்சிருக்கானுங்க பாத்தியா? இந்த அம்மா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. யாரு விட சொன்னாலும் இனிமே அவனுங்க ஜெயில தான். நீ போய் கார்த்திகாவை பாரு அப்படின்னு நீரியான சொல்ல, சரிண்ணே அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் அங்கிருந்து போகுது. பயங்கர டென்ஷன்ல இருக்க வானதியோட அம்மா கையை பிடிச்சி எடுத்து, ஏய் அறிவில்லையாடி உனக்கு, என்ன பேசணும்னு தெரியாதா உனக்குன்னு கத்துறாங்க. அம்மா கையை விடுமா, எனக்கெல்லாம் தெரியும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், உனக்கு தான் அறிவில்ல. யாரை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அப்படின்னு வானதி கேட்க, யாரடி கேட்கணும், யாரை கேட்கணும், அண்ணனை போட்டு எப்படி அடிச்சிருக்காங்க பாரு, புள்ள மூஞ்ச பத்தி அடி பாரு எவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு வானதியோட அம்மா கத்திட்டு இருக்க. காண்டாமிருகம் கஸ்தூரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லா வேணும் அவனுங்களுக்கு, என்னையவே காலில் விழ வச்சானுங்கல்ல, காலத்துக்கு அவனுங்க ஜெயிலே கிடக்கணும் அப்படின்னு சோஃபால உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. அங்க வர்ற கார்த்திகா, என்னம்மா நீ பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. பெருசா மாமா அந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தியே, அவனுங்க எல்லாரும் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறானுங்கடி அப்படின்னு அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 லட்சம் ரூபாய் கிடைச்ச மாதிரி காண்டாமிருகம் சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு பதறாங்க கார்த்திகா. அந்த சேரன் தான் ஊம குசும்பா இருப்பான்னு பார்த்தா அவன் தம்பிங்க அதுக்கு மேல இருக்கானுங்கடி. 2வது தம்பி ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துட்டான். 3வது தம்பி ஒரு பொண்ணை ஏமாத்த பார்த்திருக்கான். எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த பொண்ணோட அண்ணனை 4 தடிப்பயிலுங்களும் சேர்ந்து அடி வெளுத்திருக்காங்க. பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க உன் மாமன் குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போறானுங்க அப்படின்னு கஸ்தூரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஐயோ எரியற கொல்லி எடுத்து நானே என் தலையில வச்சுக்கிட்டேன் நான் யோசிக்கிறாங்க கஸ்தூரி. ஐயோ மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்திகா ஓட போக, ஏய் நில்லடின்னு எந்திரிச்சு வர்றாங்க காண்டாமிருகம். ஏய் எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா போலீஸ் வந்து கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ற, என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் கேட்க வேணாமாங்கிறாங்க கார்த்திகா. அடியே உன்னை போட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ் அங்க கத்துனா உனக்கு இங்க வலிக்குதோ, அவனுங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னடி, இதோ பாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா வீட்லயே இரு, மாப்பிள்ள வர்ற நேரம் ஆச்சு அப்படின்னு காண்டாமிருகம் கத்திக்கிட்டு இருக்க. அம்மா
அவர் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அப்படியே அவர் பார்த்தாலே என்ன புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு கார்த்திகா நடக்க ஆரம்பிக்க ஏன்னு ஓடி வந்த அவங்க அம்மா கார்த்திகாவோட கையை பிடிக்கிறாங்க. ஐயோ, அவங்க பிடிக்கிறதுல கார்த்திகாவோட கை நசுங்கினாலும் நசுங்கிடும். ஏய் நில்லுடி அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஏம்மா விடுமா அப்படின்னு கார்த்திகா கையை பிடுங்க. ஏய் நில்லுடின்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கையை இறுக்கி பிடிக்க. அம்மா என் கையை விட போறியா இல்லையா அப்படின்னு கார்த்திகா கத்த. அதெல்லாம் விட முடியாதுடி, போகாதன்னு சொல்றேன் இல்ல நான் அவங்க அம்மா கத்துறாங்க. அம்மா விடுமா விடுமா அப்படின்னு கார்த்திகா வெடுக்குன்னு உதறிட்டு வேகமா போறாங்க. ஏய் நில்லுடி நில்லுடி அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரி கத்திக்கிட்டே இருக்க கார்த்திகா கண்டுக்காம வந்துட்டு இருக்காங்க. சார் என் பொண்ணை என்னென்னமோ பேசி பயமுறுத்தி தாங்க சார் இப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னு வானதியோட அப்பா சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இங்க பாருங்க சார், என் புள்ள எப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான்னு. நாங்க இன்னாத்துக்கு சார் பொய் சொல்ல போறோம். டேய் வசந்த் சொல்லுடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல வசந்த் அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு, சார் இவங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சோழன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாரு. என்னை போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம என் தங்கச்சியை மிரட்டி தான் இப்படி எல்லாம் பேச வச்சிருக்காங்க சார் அப்படின்னு பிளேட்டை திருப்பி போடுறான். சார் யார் சொல்லியுமோ யார் மிரட்டியுமோ நான் இப்படிலாம் பேசலங்க சார், நான் பேசுறது உண்மை. இந்த விஷயத்துல இவன் மேலதான் தப்பு இருக்கு. அடி வாங்கிட்டு நிக்கிறதால இவன் பண்ணது சரின்னு ஆயிடுமான்னு கேக்குறாங்க வானதி. எப்படியாவது இவங்களை இன்னைக்கு அள்ளி போட்டுட்டு கொண்டு போக வைக்கணும்னு நினைக்கிற நீரியான சார், இந்த பொண்ணு ஏதோ டிராமா போட்டுட்டு இருக்குங்க சார். இந்த குடும்பமே ஒரு ரவுடி குடும்பம் சார். இவங்களால ஒருத்தருக்கும் நிம்மதி இல்ல. இவங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாதான் இந்த ஊரே நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற நடேசனோட அண்ணன் என்னையா சொல்றீங்கன்னு பின்னாடி இருக்க மக்களை பார்த்து கேக்குறாரு. ஆமாங்க சார், ஆமாங்க சார், இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க சார் அப்படின்னு கத்திட்டு இருக்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்குது நீரியான. அண்ணே நல்லா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு நடேசன் அவங்க அண்ணனை கேட்டுட்டு இருக்க. அங்க எல்லாமே கலவரமா ஆமான்னு கத்திட்டு இருக்காங்க. என்னடா எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு சேரன் திகச்சு போய் பாக்குறாரு. சார் கேட்டீங்கல்ல, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கல்ல. இந்த வீட்டுல இது வரைக்கும் ஒரு பொம்பளை கூட நிலைச்சது இல்ல. அந்த அளவுக்கு மோசமான குடும்பம் சார். ஏதோ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்றத நம்பி இந்த சில்லுவண்டுங்க பேச்செல்லாம் நம்பி மதிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீரியான சொல்லிட்டு இருக்க. மாமா அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் திரும்பி பார்க்க கார்த்திகா வீரா வேஷமா நடந்து வர்றாங்க. ஏய் கார்த்திகா நில்லுடி நில்லுடி அப்படின்னு கதறிக்கிட்டே வருது காண்டாமிருகம் கஸ்தூரி. சேரன் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏய் நில்லுடி, சொன்னா கேளுடி, எங்கடி போற கார்த்திகா அப்படின்னு கத்திக்கிட்டே காண்டாமிருகம் ஓடி வர. இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கத்துது நீரியான. நான் எங்க கூட்டிட்டு வந்தேன், அவளேதான் வந்துட்டா அப்படின்னு கதறுது காண்டாமிருகம். சார் என் பேரு கார்த்திகா, இது என் சேரன் மாமா வீடுங்கிறாங்க கார்த்திகா. இவர் உனக்கு மாமாவான்னு கேட்க அவர் மட்டும் இல்லைங்க சார், அவரும் என் மாமா தானே நடேசனை காமிக்கிறாங்க. நடேசன் மாமாவோட சொந்த தங்கச்சி பொண்ணுதான் நான் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க. அண்ணனும் தங்கச்சியும் ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க. கார்த்திகா நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு கத்த கார்த்திகா கண்டுக்க கூட இல்ல. இவங்க எல்லாரும் இந்த வீட்டை பத்தி சொல்றது தப்புங்க சார். என் அம்மா மாமான்னு யாருக்குமே இவங்களை பிடிக்காது, அதனாலதான் அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் மூச்சு வாங்குது. கார்த்திகா அப்படின்னு நீரியான உரிமிக்கிட்டு இருக்கு. சேரன் நடேசன் ரெண்டு பேரும் கார்த்திகாவை கனிவோட பாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைங்க சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இந்த வீட்டுக்கு தான் அடிக்கடி வருவேன். என்னை யாருமே எதுவுமே சொன்னது இல்லைங்க சார் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க. சேரன் ஒரு ஃபீலிங்கோட பாத்துட்டு இருக்காரு. நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே என்ன அப்படி பாத்துக்குவாங்க, இவங்க எல்லாருமே அவ்வளவு தங்கமானவங்கன்னு கார்த்திகா சொல்ல சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே ஒரு கனிவோடையும் பாசத்தோடையும் பாக்குறாங்க கார்த்திகாவை. இத்தனைக்கும் என் அம்மாவும் மாமாவும் இவங்களை பயங்கரமா திட்டி அசிங்கப்படுத்துவாங்க. அப்படி இருந்தும் இவங்க யாருமே அந்த கோவத்தை என் மேல கொஞ்சம் கூட காட்டினதே இல்லைங்க சார் அப்படின்னு கார்த்திகா சொல்ல. கார்த்திகா அப்படின்னா அப்படின்னு அவங்க அண்ணன் கத்திக்கிட்டு இருக்க நடேசன் அண்ணனை டேய் பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. சேரன் ரொம்பவே சோகமான ஃபீலிங்ல இருக்காரு. என்கிட்ட எல்லாருமே அவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்குவாங்க சார். நான் சொல்றேன் இந்த 4 பேருமே ரொம்ப நல்லவங்க. இவங்க மேல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறானா கண்டிப்பா அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல இப்ப இன்ஸ்பெக்டரை குழம்பி போய் பாக்குறாரு. என் மாமாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு. என் தாத்தா சொத்தை பிரிச்சு கொடுக்கும் போது இந்த வீட்டை நடேசன் மாமாவுக்கு கொடுத்துட்டாரு. எப்படியாவது இந்த வீட்டை வாங்கணும்னு இவங்க மேல வீண்பழி போடுறாங்க சார் அப்படின்னு கார்த்திகா சொல்ல நடேசன் ரொம்பவே நன்றியும் கனிவுமா கார்த்திகாவை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு காண்டாமிருகம் கத்திக்கிட்டு இருக்கு. சார் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தங்க மாட்டான்னு இந்த ஊர்க்காரங்க அடிக்கடி சொல்லி இவங்களை காயப்படுத்துறாங்க. நான் ஒரு பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து இத்தனை மாசம் ஆகுது. நான் இங்க வந்த நாள்ல இருந்து இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நான் இங்க ரொம்ப சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நிலா சொல்ல. சும்மா நிறுத்துமா, நீயே எங்க இருந்து வந்தியோ?
நீ சொன்னா நாங்கெல்லாம் நம்பணுமா அப்படிங்கிறாங்க வானதி அம்மா. நான் எங்க இருந்தோம்லாம் வரல, திருவண்ணாமலையில பெரிய பிசினஸ்மேன் மனோகரோட பொண்ணு. என் ஃபேமிலிக்கு நாங்க ஒரு பேர் இருக்கு, அப்படி ஒரு வீட்டுல இருந்துதான் நான் இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல சேரன் ரொம்பவே சங்கடமா பாக்குறாரு நிலாவை. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் நம்மளாலன்னு அவங்க ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. சார், நான் தான் சொல்றேன்ல, எங்க வீட்டு ஆளுங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. இவன் தேவையில்லாம கிண்டல் பண்ணி என்ன தப்பு தப்பா பேசினான். என் ஹஸ்பண்டும் அவர் கூட பிறந்தவங்களும் அவனை கேள்வி கேட்டு அடிச்சாங்க, அவ்வளவுதாங்க சார் விஷயம் அப்படின்னு நிலா சொல்ல பெருமூச்சு விடுறாரு இன்ஸ்பெக்டர். சார், என் அண்ணனுக்கு நான் லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல, என்கிட்ட லவ் பண்ணாதன்னு சொல்லி சொல்லி பார்த்தான், அத நான் கேட்கல. அந்த கடுப்புல இவங்க கிட்ட போய் தப்பா பேசி ரொம்ப பண்ணி அடி வாங்கியிருக்காங்கிறாங்க வானதி. ஏய் அப்படின்னு அவங்க அம்மா முதுகுல தட்டிக்கிட்டு இருக்க, என் அண்ணன் மேலதாங்க சார் தப்புங்கிறாங்க வானதி. பாண்டியன் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே வானதியை பெருமையா பாக்குறாங்க. சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க, ஊர்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் சொல்றத நம்பிக்கிட்டு இவங்க மேல ஆக்ஷன் எடுக்காதீங்கிறாங்க கார்த்திகா. இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அண்ணனும் தங்கச்சியும் ஐயோ ஐயோன்னு பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்க, என்னையா நீங்களும் ஊர்க்காரங்களை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த 3 பொண்ணுங்களும் அப்படி இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் இவங்கெல்லாம் என்ன சொன்னா என்னங்க சார், என் பிள்ளைய பாருங்க சார், எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க சார். சார் அப்படின்னு மறுபடியும் சட்டையை நீக்கி ஷோல்டரையே காட்டிட்டு இருக்காங்க அந்த அம்மா. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க சார், இந்த 4 பேர் மேலையும் பிடிச்சி உள்ளர போடுங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா கத்த, நீங்க இன்னும் ரிட்டர்ன்ல என்கிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கலங்க மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுத்து தொலைறேங்க சார், முதல்ல அவங்களை பிடிச்சி உள்ளர போடுங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா சொல்ல, சரி நீங்க ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னே வச்சுக்கோங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் சேர்ந்து தான் வரணும், உங்களுக்கு ஆதரவா பேசணும், பேசுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, மகளை ஒரு பார்வை பார்த்துட்டு, சார் என் பொண்ணு எதுக்குங்க சார் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் வரேங்க சார், நான் வந்து சொல்றேங்க சார்ங்கிறாங்க வானதி. ஏய் அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்க, நான் சொல்றேங்க சார், பாட்டி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் எந்த தப்பும் இல்லை, என் அம்மா 2 பேரும் தான் தப்புன்னு நான் சொல்றேங்க சார், இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றேங்க சார் அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் என்னடி சொன்ன அப்படின்னு வானதியை போட்டு அவங்க அம்மா அங்கேயே அடிக்க ஆரம்பிக்க, அம்மா விடுமா, நிறுத்துன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, கார்த்திகா வானதியை ஆதரவா இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. பாத்தீங்களாங்க சார், உங்க முன்னாடி என்னை எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு. என் அண்ணனுக்கு கை காலில் அடிபட்டு இருக்கிறதுனால அவன் என்ன அடிக்காம இருக்கான், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிருப்பாங்க சார், இவங்க கொடுக்குற கேஸையா நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு வானதி வாங்குன்னு வாங்குறாங்க. ஐயோ, நினைச்சது நடக்காது போல இருக்கே அப்படின்னு காண்டாமிருகமும் நீர் யானையை வருத்தமா பார்த்துட்டு இருக்கு. சார், நானே இவர் மேல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் தரேன், என்ன ஈவ்டீசிங் பண்ணாங்கன்னு இவன் மேலேயும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நிலா சொல்ல, பதறி போய் அவங்க அம்மா மகனை பாக்குறாங்க. சூப்பர்லன்னு சோழன் பார்க்க அளவனும் சின்ன சிரிப்போடு பாக்குறாரு. நீங்க 2 பேரும் மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். உங்க பையனை இவங்க அடிச்சதுக்கும் இந்த பொண்ணை உங்க பையன் கிண்டல் பண்ணதுக்கும் எஃப்ஐஆர் போடணும். கேஸ் கோர்ட்டுக்கு வந்த எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அப்ப உங்க பொண்ணோட காதல் விவகாரம் எல்லாம் வெளியே வருங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தேவையா அப்படின்னு வானதியோட கையை பிடிச்சி உடைக்க பாக்குறாங்க அவங்க அம்மா. இதெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்க, நான் எஃப்ஐஆர் இப்பவே ஃபைல் பண்றேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, என்ன இருந்தாலும் என் ஏரியா பையனை போட்டு அடிச்சிருக்காங்க, அது தப்பு தானே, சட்டப்படி இவங்கெல்லாம் தண்டிக்கப்படணுங்க சார்ங்கிறாரு கவுன்சிலர். லூசு பைய, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான், மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அப்படின்னு கேவலமா கிண்டல் பண்றாரு நடேசன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் கேஸ் எடுக்கிறேன். என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு வானதியோட அம்மாவை பார்த்து கேட்க, அவங்க புஸ்ன்னு மூச்சு விட்டுட்டு ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அவர் ஏதோ ஜாட காட்டுறாரு. எல்லாரும் மூச்சு பிடிச்சிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, என்னம்மா அமைதியா நிக்கிறீங்க, என்கிட்ட போன்ல எப்படி ஆவேசமா பேசுனேன், இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, கம்ப்ளைண்ட் கொடு, இவங்களை குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது நான் உள்ளர தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு கவுன்சிலர். சார், இந்த கம்ப்ளைண்ட் என்ன வச்சுதான் கோர்ட்ல கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் பாண்டியன் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வானதி சொல்ல, என்னடி சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா அடிக்க வர, பாண்டியன் வானதிய மரியாதையும் பெருமையுமா பாக்குறாரு. என்னப்பா இது, ஆரம்பத்துல இருந்தே உன் பொண்ணு உனக்கு எதிரா பேசிட்டு இருக்குது அப்படின்னு வானதியோட அப்பா கிட்ட கேக்குறாரு கவுன்சிலர். ஏமா, உன் அண்ணனை போட்டு இவ்வளவு அடிச்சிருக்காங்க, நீ அவன் தங்கச்சி தானே, உனக்கு உன் அண்ணன் மேல பாசமே இல்லையான்னு கேக்குறாரு கவுன்சிலர். பாசமா ஒரு மண்ணும் இல்ல, இவெல்லாம் சரியான ரவுடிங் சார், பொறுக்கி அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மாவை எவ்வளவோ அவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா ஒரு பருப்பும் வேகல. இவங்களை இந்த மாதிரி பேசினதுக்கு இவன் தான் ஜெயில இருக்கணும்னு வானதி சொல்ல, என்னடி சொன்ன அப்படின்னு மகளை கைய ஓங்குறாங்க அவங்க அம்மா. இங்க பாரு காமாட்சி, உன் பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்காத, ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, சார் அப்ப நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவனை அடிச்சதுக்கு ஏன் வீட்டு ஆளுங்க ஜெயிலுக்கு போகணும்னா என்ன தப்பா பேசினதுக்கு அவனும் ஜெயிலுக்கு போகட்டும் அப்படின்னு நிலா சொல்ல, இன்னி பெடல் எடுக்கிறாங்க அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். இப்போ வானதியோட அம்மாவும் அப்பாவும் தர்ம சங்கடமா முழிக்கிறாங்க. நமக்கு ஆதரவா பேசக்கூட இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்காங்களேன்னு ஐயனார் ஃபேமிலி அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போய் பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.